ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தீபாவளி அன்றைய தினம் நம்ம எவ்வாறு வழிபாடு பண்ண வேணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பதிவுல பேச போறோம். பொதுவா பாருங்க, 20/10/2025 அன்னைக்கு தீபாவளி இல்லைங்களா? கேலண்டர்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். சரி, அன்றைய தினம் நம்ம எவ்வாறு வழிபாடு பண்ண வேணும்? காலையில கங்கா ஸ்நானம் அப்படின்றது செய்யணும். கங்கா ஸ்நானம் அப்படின்றது விடியற்காலை 3:30 மணியிலிருந்து 3 மணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள கங்கா ஸ்தானம் அப்படின்றது செய்யணும். அந்த கங்கா ஸ்தானம் அப்படின்றது என்ன, ஏன் செய்யறோம் அப்படின்னா, இது பாருங்க, அன்றைய தினம் எல்லா நீர்லயும் பாத்தீங்கன்னா கங்கை எழுந்தருளுவா அப்படின்றது ஐதீகம். பொதுவா நம்ம பாவங்களை தொலைக்க கங்கா ஸ்தானம் அப்படின்றத பாத்தீங்கன்னா அதி அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அன்றைய தினம் எல்லா நீர்நிலையிலயும் கங்கை எழுந்தருளுவா அப்படின் போது, நம்ம வீட்டுல ஒரு டேப்ல ஒரு ஒரு ஜக்ல தண்ணி புடிச்சா கூட அதுல கங்கை தாயினோட ஒரு கடாட்சம் இருக்கும், கங்கை எழுந்தருளுவா அப்படின்றது ஐதீகம். அப்ப காலையில பாருங்க, அன்றைய தினம் கொஞ்சமா எள்ளெண்ணெய் வச்சு தலைக்கு தேய்ச்சு, அதுக்கு மேல பாருங்க சீயக்காய் இல்ல அரப்பு போட்டு தேய்ச்சு குளிக்கணும் அப்படின்றது ஐதீகம். அன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்ல பாத்தீங்கன்னா கங்கை தாய் எழுந்தருள்றா அப்படின்றது உண்மை. அதே மாதிரி பாருங்க, எண்ணெயில மகாலட்சுமி தாயார் எழுந்தருள்றா. அந்த அரப்பு தூள்ல அதே மாதிரி இல்லைன்னா சீயக்காத்தூள்ல சரஸ்வதி தாயார் எழுந்தருளுவா அப்படின்றது ஐதீகம். இது பாருங்க, பூமாதேவி இந்த முப்பெரும் தேவியர்கள் கிட்ட கேட்ட வரும், என்னுடைய மகன் இறந்ததை உலகமே கொண்டாடணும், அதுல நீங்க மூவரும் எழுந்தருளணும் அன்றைய தினம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதால இவங்க 3 பேரும் தந்தேன் அப்படின்னு சொல்றதுனால அன்றைய தினம் இந்த கங்காஸ்தானத்துல இந்த முப்பெரும் தேவியர்களும் எழுந்தருள்றாங்க. அப்ப அவங்களோட கடாட்சமும் கருணை பார்வையும் நமக்கு வரணும் அப்படின்னா காலையில நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுங்க. விஷயம், முப்பெரும் தேவியர்களோட கடாட்சம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா? அதுக்கும் மேல பெண் குழந்தைகளுக்கு தலையில எண்ணெய் வைக்கும் போது பதிவிரதைகளோட பேரை நம்ம சொல்லணும். யார் யார் பேரை சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த பதிவிரதைகள் பேரை தெரியுமோ அத்தனை பேரையும் சொல்லலாம். அருந்ததி, நலாயினி, திரௌபதி, அனுஷ்யா, சீத்தம்மா, சீதாதேவி, இவங்களோட பேரெல்லாம் சொல்லி குழந்தைங்களுக்கு எண்ணெய் வச்சு நம்ம தலை குளிப்பாட்டுறோம் அப்படின் போது பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு இந்த பதிவிரதைகளே பாத்தீங்கன்னா ரக்ஷையா காத்து அருளுவாங்க அப்படின்றது ஐதீகம். அவங்களுடைய ஒரு கற்புக்கு இந்த கற்பு கரசிகள் பாத்தீங்கன்னா ஒரு தூணா இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆண் குழந்தைகள் ஆண்கள் அப்படின்னா ஹனுமனோட நாமத்தை சொல்லி எண்ணெய் வச்சு குளிச்சுக்கலாம். இது பாருங்க, ஹனுமனோட நாமத்தை சொல்லி இல்ல ஹனுமனை கூப்பிட்டு நம்ம எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறோம் அப்படின்னா தேக பலம், புத்தி பலம், இது அத்தனையும் ஹனுமன் கொடுத்துருவாரு அப்படின்றது ஐதீகம். ஆக இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம அன்றைய தினம் வழிபாடு அப்படின்றது எல்லாருமே அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க. நம்ம பட்டாசு வெடிப்போம், புத்தாடைகள் போட்டுப்போம், வீட்டுல பாருங்க இனிப்பு எல்லாமே செய்வோம் இல்லைங்களா? அதுக்கும் மேல வழிபாடு அப்படின்றதும் ஒண்ணு செய்யணும். அது என்ன அப்படின்னா, அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணலாம்? வீட்டுல தாயாரனோட விக்கிரகம் இருக்கு அப்படின்னா முன்னிறுத்துங்க. அப்படி இல்ல தாயாரனோட போட்டோவை முன்னிறுத்துங்க. இல்ல தாயாருக்கு கலசம் வச்சு, கலசத்துல நீர் கலசம் இருக்கு, அதே மாதிரி அரிசி வச்சு கலசமும் இருக்கு, உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அப்படி கலசம் வச்சு மாயில வச்சு தேங்காய் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி, இல்ல எங்க வீட்டுல விக்கிரகமே இருக்குமா அப்படின்னா விக்கிரகமே முன்னிறுத்துங்க. விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி நிறுத்தணும், நம்ம வடக்கு பார்த்த மாதிரி உட்காரணும். கண்டிப்பா நெய் விளக்கு அப்படின்றது ஏத்தணும். எத்தனை விளக்கு ஏத்த முடியுமோ அத்தனை விளக்கு ஏத்துங்க. முடியும் அப்படின்னா 2 குத்து விளக்கு 5 முகத்தோட நெய் விளக்கு ஏத்துங்க, இல்ல 7 முகத்தோட நெய் விளக்கு ஏத்துங்க, இல்ல ஒரே ஒரு நெய் விளக்கான ஏத்துங்க. ஏத்திட்டு தாயாருக்கு பூக்கள், பூக்கள் அப்படின்னும் போது மல்லிகை, மனோரஞ்சிதம், மறிக்கொழுந்து, பவளமல்லி, இப்படி செண்பகப்பூ, தாழம்பூ, என்ன பூ உங்களுக்கு இருக்கோ அந்த பூ, தாமரை பூ, எந்த பூ இருக்கோ அந்த பூ வாங்குங்க. என்ன பூ விக்குதோ அந்த பூ வாங்கி அழகா தாயாருக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயாருக்கு முடியும் அப்படின்னா அன்றைய தினம் புது புடவை, கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருகுமணி, காதோல இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்ல தாயாருக்கு கண்ணாடி வளையல், புடவை, ரவிக்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக், அந்த அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சாந்து, மை, லிப்ஸ்டிக், இதெல்லாம் வச்சு பூ ஒரு முழம் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்றது அப்படின்றது தாயாரோட மந்திர ஜபம் அப்படின்றது பண்ணணும். என்ன நம்ம தாயாரோட மந்திர ஜபம் பண்ணலாம்? லட்சுமி சாஸ்திரநாமம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணலாம், கனாத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம், மகாலட்சுமி அஷ்டகம், இல்லைன்னா 108 மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி பாராயணம் பண்ணிட்டு, இல்லைன்னா 108 போற்றி பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது வைக்கணும். அந்த நிவேதனம் பால் பொங்கல், பால் கொழுக்கட்டை, பால் பணியாரம்,
இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பால் சம்பந்தப்பட்ட பால் கோவா, ஏதாவது ஒண்ணு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வச்சு தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு தாயார்கிட்ட வேண்டிக்கணும். அடுத்த தீபாவளி வரைக்குமே என் குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, நல்ல செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு தாயார்கிட்ட வேண்டிட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்க படைச்ச நிவேதனத்தை எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளவுதான். இந்த விஷயத்த இந்த மாதிரி எளிமையான விதத்துல நீங்க தாயார கும்பிடுறீங்க அப்படின்னாலே வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான சந்தோஷங்களும் குதூகலங்களும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.